கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைலில் போய்ட்டு இதில் ஜாவா ப்ராஜெக்ட் இருக்கும். எப்போதுமே ப்ராஜெக்ட் நேம் வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா கேப்ஸில் தான் கொடுப்போம். நான் இப்போ என்ன சொல்கிறேன், டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ப்ராஜெக்ட் நேம் கிளிக் பண்ணிவிட்டேன். யூஸ் டிஃபால்ட் லொக்கேஷன் ஜாவா பார்த்தீங்கன்னா AC 1.8லேயே டிஃபால்ட்டாக இருக்குது. வேறு எதுவும் நம்ம கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் மூவும் என்ன ஆகுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு SRC ஃபைல் தான் இருக்குது. இதில் ரைட் கிளிக் எஸ்ஆர்சியை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா பாஸ்கல் கேஸில் தான் இருக்கணும். இப்போ நான் இதுக்கு என்ன கொடுக்குறேன், டெஸ்ட் சி அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். யூஸ் டிஃபால்ட் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் டெஸ்ட் சி அப்படின்னு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு டிஃபால்ட்டாக அதை நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, எனக்கு வர கிளாஸ்லேயே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மெயிலில் நான் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், சிஸ் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் சிஸ் அவுட்டில் நான் டபுள் கோட்ஸ் நான் இதோட டபுள் கோட்ஸ்க்குள்ளே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் ரைட் கிளிக் கொடுத்து இதில் ரன்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, ரன்னஸில் ஜாவா அப்ளிகேஷன் ஆல்வேஸ் சேவ் ரிசோர்ஸ் கொடுத்து ரன் கொடுக்குறேன். நமக்கு ரன்னு சொல்லி ரன் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நீங்கள் எதை ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஜூம் ஆகிடும். இதுதான் நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். எப்படி எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேவா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until signing off.